ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். இன்னைக்கு வருஷத்துல முதல் நாள் ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். ஜனவரி 1 அன்னைக்கு கோட்டோட செகண்ட் லுக் வந்திருக்கு. கண்ணா ரெண்டாவதுல எடுத்தீங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அப்டேட் காய்ஸ். சோ அந்த செகண்ட் லுக் எப்படி இருக்குங்கிறத ஒரு பார்வையை பார்த்துட்டு அப்புறம் நியூ இயர் ரிலேட்டட் மீம்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் காய்ஸ். இதுதான்டா இந்த வருஷத்தோட சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். இதுதான் காய்ஸ் கோட்டோட செகண்ட் லுக். திடீர்னு பார்த்துட்டு வீடியோ கேம்ல வர மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. சயின்டிபிக் மூவி தான் அப்படிங்கறதே கன்ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே செகண்ட் லுக்லயும் பாத்தீங்கன்னா 2 தளபதி இருக்காங்க. ஒரு குட்டி தளபதி, ஒரு இளைய தளபதி, ஒரு பெரிய தளபதி. 2 பேரும் கன் ஃபைட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இவரு பாத்தீங்கன்னா பெரிய கன் வச்சுக்கிட்டு இருக்காரு. வயசான தளபதி குட்டி கன் வச்சிருக்காரு. இந்த சின்ன தளபதி வந்து ஃபியூச்சர்ல இருந்து வருவாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை டெர்மினேட்டர் ரீமேக்கா இருக்குமோ? அதோட பைக்ல அப்படியே பறந்துகிட்டு இருக்காங்க காய்ஸ். யாரு வீலிங்கா? பாத்து இருங்க. நம்பர் பிளேட் எதுவும் காணோம். நம்பர் பிளேட் இருந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க ஹிண்ட கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவரமா தெரியாத ஆங்கிள் செகண்ட் லுக் விட்டுருக்காங்க. சும்மா புல்லட்லாம் தெரிக்குது காய்ஸ். சைட்ல பாத்தீங்கன்னா ஏதோ பில்டிங்லாம் இருக்கு. சோ வெளிநாட்டுல ஏதோ சண்டை நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடும் அதே மாதிரி பில்டிங் இருக்கு. ஓகே, வில்லனோட பில்டிங்க அடிச்சு தம்சம் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு பைக் எடுத்துட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வர மாதிரி கிளம்புறாராட்டு இருக்கு தளபதி. அதுக்கு இந்த இளைய தளபதி உதவிட்டு இருக்காராட்டு இருக்கு. நடக்க போற பேரழிவை வந்து இவங்க 2 பேரும் காப்பாத்துவாங்க. ஃபியூச்சர்ல இருந்து வந்த இளைய தளபதி ஃபியூச்சரும் பாஸ்டும் சேர்ந்து இந்த உலகத்தான பிரசன்ட காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல பிரசன்டா நம்மளுக்கு இருக்க போகுது படம் மூலியமா. மத்தபடி டீகோடிங்னு பார்த்தோம்னா வயசான தளபதி பாத்தீங்கன்னா கோட்டு சுட்டோட போயிட்டு இருக்காரு. ஏதோ ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு அங்கிருந்து சண்டை போட்டு வருவாராட்டு இருக்கு. மிஷன் இம்பாசிபிளா இருக்குமோ? இந்த சின்ன வயசு தளபதி கேஷுவலா ஏதோ ஒரு சட்டையை போட்டுட்டு பேண்ட போட்டு வராரு. டயர்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. என்னடா இது? ஏதோ 1619 எழுதி இருக்கு. அந்த காலத்துல இருந்து தளபதி டைம் டிராவல் பண்ணி வராருன்னு நினைக்கிறேன். சரி, இந்த செகண்ட் லுக்கு தெரிக்கிற மாதிரி தான் இருக்கு. கொடல் உருவர சம்பவம் உறுதி கோட்லன்னு நினைக்கிறேன். வேர்டிங்ஸ் ஏதாச்சும் கொடுத்திருப்பாங்களான்னு பார்த்தா வேர்டிங் எதுவும் கொடுக்கல. சரி, ஃபர்ஸ்ட் லுக்லயே வேர்டிங் கொடுத்தாச்சு. இன்னுமே கொடுத்தா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. பல பேருக்கு ஃபர்ஸ்ட் லுக்கை விட செகண்ட் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் 1000 தான் இருந்தாலும் லியோ மாதிரி வருமா? லியோவோட ஹைப்பே தனி அப்படிங்கிறாங்க. உண்மைதான் கைஸ். கோட்டோட லியோக்கு நம்ம ஒரு பயங்கரமான ஹைப் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு அதே ஃபீலிங் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப இதோட மீம்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரீ ஃபயர் நியூ கேரக்டர் மாமி. கோட்டு செகண்ட் லுக்டா அம்பி. எது ஃப்ரீ ஃபயரா? ஆடா பாவீங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு செகண்ட் லுக் விட்டா அசால்ட்டா ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். ஃபார் மை பாய் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு ஏகே தான் அப்டேட் தர மாட்டேங்கிறாரு. ஏகே மாதிரி நம்ம ஒரு அப்டேட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு கொடுத்துட்டாரு தளபதியை வச்சுக்கிட்டு. உங்களால என்ன அப்டேட் தர முடியுமோ அதை சிறப்பா தந்துட்டீங்க வெங்கட் பிரபு. ஏ பிரபு, ஏ ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான அப்டேட். நான் கஷ்டப்பட்டு உன்னை ரொட்டேட் பண்ணி வருவனா? இவனுங்க ஜாலியா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவானுங்களாம். ஆமா, கஷ்டப்பட்டு சுத்தினது எர்த்து. ஆனா ஹியூமன்ஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான்டா தலையெழுத்துங்கிறது. வெள்ளம் சாப்பிடுறது ஒருத்தன், விரல் சூப்புறது இன்னொருத்தனா? அந்த மாதிரில இருக்கு. சண்டைக்கு வாடா மோதி பாப்போம். என்னமாமே ஏதாச்சும் பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்ல, ஹாலிவுட்டுக்கு ஒரு போனை போட்டேன். எது ஹாலிவுட்? இனி பேன் இந்தியாலா கிடையாதுடா, ஸ்ட்ரைட்டா ஹாலிவுட்டுக்கே போட்டி. லியோ அப்படி மார்டின் ஸ்கார்ஸ்கி லியோ படத்தை போட்டுச்சு கலெக்ஷன்ல. அந்த மாதிரி இந்த கோட் வந்து டாம் க்ரூஸ் கலெக்ஷனே போட்டு தள்ளுண்டா நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. பாப்போம். லியோனால 1000 கோடி அடிக்க முடியல, 600 கோடி கிட்ட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா கோட் 1000 கோடி அடிக்கிறது உறுதி. எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன். 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கோட் அது அடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கு. இன்டர்வல் பிளாக் ஆஃப் த இயர், யூ கான்ட் ஃபைட் மீ ஆன் திஸ். ஆமாங்க கைஸ், லியோட இன்டர்வல் பிளாக்கே பிளாக் தான். பல வருஷங்களுக்கு நின்னு பேசுவோம். அந்த மாதிரி ஒரு பேடாஸான இன்டர்வல்ரா. இதே மாதிரி கோட்ல இருந்தா நல்லா இருக்கும். கோட்டுக்கு பாருங்க இன்னொரு ஃபேன் எடிட்ல வந்துருச்சு. இது கூட வித்தியாசமா நல்லா இருக்கு. ஹாப்பி நியூ இயர், திஸ் இயர் ஐ அம் கெட்டிங் மேரிட் டாட் பிரேம்ஜி. என்ன பிரேம்ஜி இப்படி சொல்லிட்டீங்க? ஒருவேளை மப்புல ட்வீட்டை போட்டுருப்பாரா என்னன்னு தெரியல. உங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு பல சிங்கிள் வந்து ஜாலியா இருந்தாங்க. இப்ப அந்த சிங்கிளோட நிலைமையில என்ன ஆகுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போஸ்டர் விடுங்க ப்ரோ. அண்ணனோட சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கப் பாருங்க. இந்த லுக்குக்கு இப்பயே பாத்தீங்கன்னா பல ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. இந்த கெட்டப் ஸ்கிரீன்ல வந்துச்சுன்னா சும்மா தெரிக்குமே. ஜனவரி 1 மீ எக்ஸசைஸ் பண்றோம். ஜனவரி 2 அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் தான்டா ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி வச்சிருவானுங்க ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட கேவலமான ரெசல்யூஷனை எடுக்காமே இருக்கலாம். ஜிம் ஓனர்ஸ் வெயிட்டிங் ஃபார் தேர் நியூ மெம்பர்ஸ் who they will never see after a week. ஆமா, ஒரு வாரத்துக்கு மேல எவனையும் பார்க்க போறது கிடையாது. அடுத்த வருஷம் தான் வருவான். சரி, வந்த வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. டிக்கெட் புக்கிங் சினாரியோ மீ ப்ரோ 2 கோட் தாங்க ப்ரோ. தம்பி கோட்லாம் வேணும்னா கறி கடைக்கு போப்பா. மை ரியாக்ஷன் பி லைக். எது கறியா கறியா அந்த மாதிரி. இப்பயே இந்த ஆடு, சிக்கன் சுக்கா, பள்ளிபாளையம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி என்னென்ன கதியாக போகுதோ தெரியல இந்த கோட்டு. அண்ணன் வண்டியை வேகமா ரெடி பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்ல போகணும். ஆஹா, உலகநாயகன் அவர் வந்து ஹாப்பி நியூ இயர் சொன்னாதானே ஹாப்பி நியூ இயரே நிறைவா இருக்கும். அதே பைக்ல வந்துட்டு அவரும் பாத்தீங்கன்னா இதே பைக்ல ஒரு போட்டோ ஷூட்லாம் போட்டிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. 2023 ஸ்டார்ட் வித் வாரிசு, டிராவல் வித் லியோ, எண்டட் வித் கோட்டு. ஆமா, திரும்பவும் ஸ்டார்ட் வித் கோட்டு தான்டா. இந்த வருஷம் கோட்டை வச்சு ஓட்டிட வேண்டியதுதான். கோட்டை நல்லா மேய விடுவோம் இந்த வருஷம். சலார் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ் வேர்ல்டு வைடு 625 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. கேஜிஎஃப் பீட் பண்ற அளவுக்கு இல்ல.
ஏதோ பிரபாஸ்க்கு ஒரு நல்ல ஹிட் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த கலெக்ஷனை பீட் பண்றதுதான் அடுத்து கோட்டோட வேலைன்னு நினைக்கிறேன். பாப்போம். பாப்போம். நியூ இயர்ல முடிஞ்சு எல்லா பஸ் பிடிச்சி ஊருக்கு கிளம்பு, நாளைக்கு ஆபீஸ் போகணும். சில பேத்துக்கு இன்னைக்கே எங்களுக்கு ஆபீஸ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சே, நியூ இயர் வந்திருக்கு, ஒரு மாசம் எல்லா ஆபீஸும் லீவ் விட்டா என்னவா, அதை விட்டுட்டு வருஷத்துக்கு 2வது நாளே வாவான்னு சொல்லிட்டு ஆர்ச்சர் பண்றது. நியூ இயர் ரெசல்யூஷன் மை ஃப்ரெண்டு, டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு பாடியை ஃபிட்டா வச்சுக்க போறேன். நீ இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டு போவானுங்க. ஏன்டா இப்படி பச்சை போய் பேசுற அப்படின்னு சில பேர் சொல்லுவானுங்க. சரி, என்னோட ரெசல்யூஷன் என்ன ப்ரோ அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. என்னோட ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல 100 மில்லியன் சப்ஸ்கிரைபரை இந்த யூடியூப் சேனல் அடிக்க வைக்கணும். அதுதான் என்னோட ஒரே ரெசல்யூஷன். ப்ரோ நடக்கிறத பேசுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவானுங்க. இவனுக்கு மட்டும் ஜிம்முக்கு போகணும், கமிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே நடக்காத விஷயத்த ரெசல்யூஷன் எடுக்கும் போது நான் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, நீங்களே சொல்லுங்க. சில பேர் யூடியூப்ல கோட்டே நீங்க தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த வருஷம் கவின் மீம்ஸ் டைம்னா யாருன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு காட்டிடுவோம். வெயிட்டிங் ஃபார் 2025 டன் வித் 2024. ஏயா ஒரு நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள 2024 போர் அடிச்சிருச்சா? கொஞ்சம் பொறு, இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் 2024ல நடக்கும். சில பேத்துக்கு இது அவங்களோட இயரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது காய்ஸ். போன வருஷம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டேன். இந்த வருஷம் அது என்னோட வருஷமா இருக்க போகுது அப்படிங்கறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு சந்தேகமே வேணாம் காய்ஸ். தட்டுறோம் தூக்குறோம், இந்த வருஷத்தை சாதிச்சு காட்டுறோம்டா. கண்ணா 2வது லட்டு திங்க ஆசையா, மாஸ்கா நீங்க எந்திராடு. லைக்கா ப்ரொடக்ஷன் என்ன ஒன்னும் லைக்கால இருந்து அப்டேட் வர மாட்டேங்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா படம் முடிச்சுட்டு 2வது படத்துக்கே அப்டேட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலிதான். ஜெயிலரா லியோவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா 2023 ரியல் வின்னர் வாரிஸ் அப்படிங்கிறாங்க. ஹாலிவுட் குடும்பம்னா பல சண்டைகள் இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு இருக்கிறதோ ஒரே ஃபேமிலி, ஒன் ஃபேமிலி, வாரிசு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷமும் காக்கா கழுகு ஃபைட் தொடரும்னு நினைக்கிறேன். என்ன போகுதுன்னு பாப்போம். மீ ப்ராசஸிங் 2019 பின்னாடி பாத்தீங்கன்னா 2024 சோக்ஸ் எல்லாம் போட வந்துருச்சு. பல பேர் 2019லயே வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க காய்ஸ். அடுத்தடுத்த வருஷம் வருதுங்கிறத அவங்களால ஏத்துக்கவே முடியறது இல்ல. 2024 ஸ்டார்டிங் மீ நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து ஃபாலோ பண்ண போறான்டா இந்த லாரன்ஸ். இன்னர் மீ மேடம், இது ஆக்ஷன் மேடம் மேடம் அப்படின்னு சொன்னா பாருங்க, அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு மேடம் அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் இயர் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா வந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷத்தை ஒரு புடி. மீ செலிப்ரேட்டிங் நியூ இயர் அட் 11:59 PM. பல பேர் நியூ இயர் அப்ப என் வீடியோ தான் மொதல் வீடியோவா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு காய்ஸ். நான் சும்மா எதர்ச்சியா நேத்து போட்டு விட்டு அது மேட்ச் ஆயிருச்சு. அதுல இருந்தே தெரியுது பல பேர் இந்த மாதிரி தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்ட்டு. ஏன் உன் வீடியோ பார்த்ததே பெருசு, இதுல இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 4 பேர் பார்க்காம போறாங்கன்னு நினைக்கிறேன். எர்த் மேக்ஸ் a complete rotation around the sun. ஹியூமன்ஸ் போட்டு மஜாதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க என்ஜாய் பண்றானுங்க. எர்த்துக்கு எவனாச்சும் ட்ரீட் வச்சானா? லாஸ்ட் நைட் ரெசல்யூஷன், லைஃப்ல இனி எந்த தப்பு பண்ணக்கூடாது. டுடே மீ ரைட்டிங் டேட்டாஸ் 1/1/2023. ஆரம்பமே தப்பா சிறப்பு. இனி சில மாசங்களுக்கு இந்த தப்பு தான் நடந்துகிட்டே இருக்க போகுது. பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜிம். ஃப்ரெண்டு மாஸ்டர் 110 கிலோ டம்பிள் இருக்கா? மாஸ்டர் 110 கிலோ வெயிட் தூக்குற இந்த லாரன்ஸ்க்கு ஒன்னு அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லடா. அந்த மாதிரி எல்லாம் 110 கிலோலயே கண்ணா இருக்கீங்க. இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா மாதிரி இன்ஜுரி ஆயிராதீங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் என்னென்ன ரெசல்யூஷன் டீம்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா, இந்தியன் டீமுக்கு வின்னிங் T20 வேர்ல்ட் கப் 2024 ஆமா. ஓகே, ஹார்ட் பிரேக் காத்துக்கிட்டு இருக்கு. விராட் கோலி வின்னிங் ஃபர்ஸ்ட் ஐபிஎல். இது நடந்தாவாச்சு சந்தோஷமா இருக்கும். ஹர்திக் பாண்டியா நாட் கெட்டிங் இன்ஜூர்டு, அது கஷ்டம். கௌதம் கம்பீர் நோ கான்ட்ரோவர்சி. பாகிஸ்தான் டீம் நாட் பிகமிங் மீம்ஸ். இவ்வளவு டஃப்பான ரெசல்யூஷன்ல கொடுத்தா எப்படியும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, நீங்களே சொல்லுங்க. தளபதி இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாரு நைசா. வெங்கட் பிரபு ஆனு கூல் சுரேஷ் மோடு தளபதியின் கோட்டு ஒப்பம் அவனு எல்லாம் வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்துருச்சுல ஃபேன் அடிட்டு. எப்படி 2 தளபதி அப்படியே கையை பிடிச்சு சவால் விடுறாங்களாட்டு இருக்கு. இதை பார்த்தா ஏகேவோட லுக்கு மாதிரி இருக்கு. அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு போஸ், நல்ல போஸ். நீங்க என்னங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சைஃபை படம்னு சொல்றீங்க? இவன் என்னன்னா தரசாங் குத்து ஒண்ணு இருக்குன்னு சொல்றான். விபி எது தர லோக்கல் குத்து சாங்கா? நாங்க ஏதோ இன்டர்ஸ்டெல்லாரு டெனன்ட் மாதிரி எதிர்பார்த்தா இங்க ஏதோ வேற மாதிரி இருக்கும் போலியே. வெங்கட் பிரபு ஏதோ விளையாட போறாராட்டு இருக்கே. ஹே பிரபு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மீ ரீடிங் தி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிஃபோர் என்டரிங் 2024. அச்சா பகூத் அச்சா தான் இந்த வருஷம். எல்லாரும் கேக் வெட்டி சாப்பிட்டு ருசி கண்டு பழகிட்டீங்களா? அப்படியே பழகுங்க. கெரியர் பிளானே தெரியாத உனக்கு நியூ இயர் பிளான் எதுக்கு? கெரியர்லாம் நாங்களா அமைக்கிறது இல்ல, தானா அமைய வச்சுக்குவோம். இந்த கெரியர் பிளான்லாம் காம் பிளான் மாதிரி ஊத்தி குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம்டா. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மெஸ்ஸியா ரொனால்டோவா 2 பேர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் முடிவு வர வேண்டியதுதான். நைட்டு 12 மணி இருக்கும்போது போன் பண்ணி இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பி பொங்கல்னு சொன்னான். என் உடம்புலாம் ஆடி போயிருச்சு. யாரு ஆரம்பவே சரக்குதானா விளங்குண்டா. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்லாம் டைட்டில் வச்சா சீசன் ஆடியன்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகும்? சீசன் ஆடியன்ஸ் விஜய் படத்துக்கு 5 டிக்கெட் கொடுங்க, அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். நான் தாண்டா லியோ, அந்த மாதிரி நான் தாண்டா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் பட்டாளம் சுத்தி சுத்தி வரும். மீ கோட்டுக்கு ஹைப் ஏத்துற மாதிரி மீம்ஸ் போடலாம். இன்னர்மி இல்ல வேணாம் அமைதியாவே இருப்போம். அமைதியா இருப்பீங்களா? கோட்டுக்கு மீம் போடாம வேற எதுக்கு மீம் போட போறீங்க? நீங்களே சொல்லுங்க. ஜனவரி 1 பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஒண்ணுமே மாறல, நம்ம வாழ்க்கையும் மாறல, சேனலும் மாறல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே மாறாம தான் இருக்கும்.
நாம தான் முயற்சி பண்ணி மாத்திக்கணும். 2024 ஃபர்ஸ்ட் டேக் யாருக்கு? என் மச்சானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் டேக் பண்ணி விட்டு அவனை டார்ச்சர் பண்ணி விடுங்க. 11:59 PM அமைதியா இருக்கும். 12 PM ஒரு குட்டி செலிப்ரேஷன், அப்புறம் பழைய மாதிரி அமைதியாயிரும். இதுதானே டெய்லி நடக்குது. கோட் தக் லைஃப் வாட் த ஃபக்னு டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது பிரதர். இஃப் ஐம் நாட் ராங் சயின்டிபிகலி ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிடுவாராமா STR. எப்படி இருக்கும்? சன் டிவில கவுண்ட் டவுன் வந்துச்சா? எல்லாரும் பாத்தீங்களா? மறக்க முடியுமா கவுண்ட் டவுன்னா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோ பாத்ரூம் காமெடி. போன வருஷம் பாத்ரூம் போனா அடுத்த வருஷம் தான் வருவேங்கிறது. இனிமே உன்னை நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்க போறேங்கிற காமெடி. நாளைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் காமெடி. மீ ஃப்ரெண்டு இவன் எந்திரிச்சு அந்த சைடு போக சொல்லுங்க மேடம், இவன் பக்கத்துல உட்கார்றக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்றது? இதெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. தளபதி இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு யங் கெட்டப்ப அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. டிஏஜிங் டெக்னாலஜி எல்லாம் இருக்காமா? உண்மையான ஒரு போட்டோ விட்டாதான் அது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். இன்னொரு ஃபேன் எடிட் லியோ மாதிரியே இருக்கு. தளபதி 68 காலங்கிற சுழல்ல நீ சுத்தி சிக்கி வருவே அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி மாதிரி வந்துருமோ? சிறப்பு. அதர் சட்டு நியூ இயர் நைட் செலிப்ரேஷன் மீ அண்ட் மை பாய்ஸ். எவனாவது 12 மணிக்கு வெடி வெடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர்ல அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்திருக்கும். லிரிசிஸ்ட் விவேக் அண்ணா இல்ல, கோரியோல ஜானி இல்ல, பண்டிகை கொண்டாடுங்களே. இவங்களே ரிப்பீட்டடா பார்த்து போர் அடிச்சு போச்சு. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆளுங்களா வந்தா நல்லா இருக்கும். ஏகே ஃபேன்ஸ் இப்பவாச்சும் ஏதாச்சும் எங்க கிட்ட சொல்லணுமா? லைக்கா ஒன்னும் இல்லைங்க, நாங்க அப்டேட்னு சொன்னவே எல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்களாம். எப்படி இருக்கும்? சரி, ஓகே கைஸ், இந்த கோட்டோட செகண்ட் லுக் அப்புறம் நியூ இயர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ரெசல்யூஷன்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் உங்க எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான வருஷமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். வழக்கம் போல இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி பாய்.